அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 28:20 வசனம் போட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இன்னைக்கு ஐஸ்வர்யம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும்னு ஆண்டவரை தேடுகிறவர் நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படி போயிடுச்சுன்னா, ஐஸ்வர்யமே வேண்டாம் நம்ம அப்படியே இருந்துடும் அப்படின்னு போயிடுச்சு. அதுவும் தப்பு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப கர்த்தருக்கு முன்பாக உத்தமமும் உண்மையுமா இருக்கும் பொழுது நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். அப்ப இதுல என்ன புரியுதுன்னா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு நாம் வாழ்வது தேவனுக்கு பிரியமானது. தேவன் அதை மிகவும் விரும்புகிறார். என் பையன் பரிபூர்ண ஆசீர்வாதத்துல வாழணும், என் பொண்ணு பரிபூர்ண நன்மைகளினால் திருப்தியாக வாழ வேண்டும் என்பது தகப்பனுடைய ஆசையும் வாஞ்சையும் விருப்பமும் சித்தமுமா இருக்கிறது. அவன் அப்ப நீங்களும் நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு வாழ்வது ஆண்டவருடைய சித்தம். அப்ப அது என்ன போட்டிருக்குன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப இயேசு ஏற்கனவே எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதை ஆக்சஸ் பண்ண, அதை அனுபவிக்க ஒரு திறவுகோல் என்னன்னா உண்மையா இருப்பது. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகளிலே உண்மையா இருக்க வேண்டும். சின்ன விஷயத்திலே உண்மையா இருக்க, சின்ன விஷயத்துல நாம் உண்மையா இருக்கிறப்ப கர்த்தர் அதை பார்த்து நம்முடைய உத்தமத்தை பார்த்து பரிபூரண ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனும் அப்படின்னு என்ன, பணம் வேணும், பணம் சம்பாதிக்கணும், ஷார்ட்கட் இருக்கிற அடுத்தவனை குழியை தோண்டி அவனை பறிச்சு அதுக்கப்புறம் அந்த உயர்வை நம்ம இப்படி போறவங்க ஆக்கினைக்கு. அது நம்மளுடைய மோட்டிவாவே இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவருடைய மோட்டிவ் பணம் சம்பாதிக்கிறதுனே இருக்கவே கூடாது. நம்மளோட மோட்டிவ் எல்லாமே நான் உண்மையா இருக்க வேண்டும், என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையா இருக்க வேண்டும், என் தேவனை நான் சார்ந்து வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர் நமக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க பணத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, அது உங்களை தேடி வரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் உங்களை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த பொறுப்புகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் சொல்கிறேன், நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள், பரிபூர்ண நன்மையில் வாழ்வீர்கள், கர்த்தர் நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களினாலே அநேகருக்கு ஊழியம் செய்வீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாம் என் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.